ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி பர்சனல் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அது 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. பிஸ்னஸ் டூல்ஸ் அண்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, கிரியேட்டர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. அதுவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிரியேட்டர் அக்கௌண்ட்டா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, இல்லைனா ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாற்றினா மட்டும்தான் உங்களால் ப்ரைவேட் அக்கௌண்ட்டை போட முடியும். நீங்கள் கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றினீங்கன்னா அது கிரியேட்டர் யூஸ் பண்ணக்கூடியது. நான் இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட். அவ்வளோதான். என்னுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்றது இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. என்னுடைய அக்கௌண்ட்டை நான் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் கூட என்னால் போட்டுக்க முடியும். ஸோ இப்படி தான் உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றுறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.